அப்புறம் முடியுங்க. அதான் என்னோட ஃபேவரட். அதே வேற மாமி நாங்க கடைசியா பாரு. ஓ வெயிட் அதுல வழி இருந்தாரு
பொழிந்து துப்பானே அடியே பிரணயம் பெரும் பிரணயம் பாய்
கண்ணாயே தாம்பரவும் கண்ணாயே தாம்பரவும் கடவே டைம் இருக்கா பையன் சாப்பிட்டு வச்சு சமாத்தியா பாடி எடுத்ததே இதெல்லாம் தான். ஓகே வீடியோ திருமாலை தெரியாது. இப்ப பாசம் இல்லைன்னா உடனே சேவிச்சது ஸ்ரீரங்கத்துல வீண ஏகாந்தம் ஒரு 4-5 பாசனம் இருக்கு. அத வந்து வீண ஏகாந்தத்துல நம்பெருமாளோட சேவிச்ச அனுபவம். அது வந்து இப்ப அந்த பாசனம் கேட்டாலும் அப்படியே நம்பெருமாளுக்கு இருந்து நம்பெருமாள் கிட்ட அந்த வீண ஏகாந்தத்துல சேவிக்கிற மாதிரிதான் இருக்கும். தாயே தந்தை என்றும் பாசனம். அதே போல இந்த இதுல வந்து மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அந்த பாத்திரம். அதுக்கப்புறம் அந்த பாசனம். அதுக்கப்புறம் வந்து வாயும் இதே திருமாலையிலேயே அந்த அதுவும் நம்பெருமாள் தோல்ல ஏறி இங்க நம்பெருமாள் இங்க இருக்காரு. அடியே நீங்க இருந்த ஒரு முகத்தை பார்த்துட்டு இந்த பாசனத்தை கேட்கும் போது இந்த 4 பாசனம் அப்படியே இருக்கும் கேட்டா. அந்த பாயுநீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநெல்மார்பும் மரகத உருவம் தோளும் தூய தாமரை கண்களும் புவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் பேசும் அடியரோர் கடலாமே அப்படின்னு அவங்க அந்த வீண ஏகாந்தத்துல சேவிக்கும் போது நம்பெருமாள் கிட்ட இருந்து அதை கேட்கணும். திருமால்
அதாவது 21வது பாசனம் 20. அதாவது குடதிசை முடியை வைத்து கடத்து. அது இந்த பாசனம் திருமாலை பாடு நான் கொண்டு வரவே இல்லை. அதுக்கு அதே பாசனம் அதே கூட அடுத்து உடனே அது பாடு தெளிவிலா களங்கள் நீசு திருவரங்கத்துள்ளோ. அது தெரியும், அது கத்துண்டா, அது 2 ஒண்டி கத்துண்டா. அது ரெண்டுமே அப்படியே அவரோட அப்படியே தெளிவிலா களங்கள் நீசு திருவரங்கத்துள்ளோ ஒளிவிலாதாமே தந்தையும் தாயும் ஆவார். அதெல்லாம் அது அந்த பாசனம் அவங்க இருந்து கேட்கறது. பாம்பனை Jaya Govinda Mukunda Ananda
அதனால வைக்க முடியறதா இல்ல? ஓகே தானே? கீழே விழாது. ரொம்ப ஆட்டம் பண்ணா விழாது. ஆமா. நோந்து கொடுக்கணும். ओम तद्विष्णु परमं परं सदा पश्यन्ति सूरयः दिवीव चक्षुरादनं तद्विप्रातो विपन्यवो जागृतगुं विष्णोर्यत् परमं पदं पर्याप्य अनन्तरायाय सर्वस्तोमोतिरात्र उत्तममवत्भवति सर्वस्याप्ये सर्वस्य जित्यै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति हरि பெரியப்பா இருக்கா? மியூட்ல இருக்காரு பெரியப்பா. அடி நீங்க செய்யுங்க. श्रीशैलेशदयापात्रं दीपज्योतिर्गवाणं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं
லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனு மத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्मिन् कुलपते श्रीमद्दलङ्गिरियोलं परमामि मूर्तना भूतं सहस्रमहदाह्वय पट्टनाद श्री भक्तिसार कुलशेखर योगी वाहान् भक्तान्द्रेण परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्परामुदमुनिं ब्रह्मोऽस्मि नित्यम् कलयामि कलित्वं संकलिं लोकदिवाकरम् यस्य गोपि प्रकाशाभिराविद्यं निकटं नमः வாழி வரகாலன் வாழி கலிகண்ணி வாழி புரளு வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியா மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் தொடர்பானவேல் நெஞ்சத்திருள்கடி தீபம் பழங்காலிடம் பிறவி நெஞ்சத்து நல்ல அமுதம் தவழநூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் மாரணசாரம் பரணமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் மடுமல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே கங்ககள் காண்டதமனாதா தொண்டுகள் மங்கள் கோடியில் அங்கு மணி எனக்கு சாதித்தருளாய். பெரியப்பா இருக்கேலா? சரி, ஓகே சுவாமி. இங்க சைடு வாடி கிட்ட வந்து ஆமா ஆமா வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியே கல்வி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் நிறைந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் படினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் நிறைந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஆவியே அமுதே என நிறைந்துருகி அவரவர் பணமுலை துணையா ஆவியே உணராத எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் சேரன்னம் துணையொடும் புணரும் சோழ் புனல் குடந்தையே தொழுது என் ஆவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஆவியே அமுதே என நிறைந்துருகி அவரவர் பணமுலை துணையா பாவியே உணராத எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் சேரன்னம் துணையொடும் புணரும் சோழ் புனல் குடந்தையே தொழுது என் ஆவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஏமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவமார் உருவமே மருதி உமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்தான் நாள்கள் ராமநாதாதை நம்முனை அடிகள் நம்மடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்றே வேண்டி விற்பொருட்கிறங்கி வேகனா கலவியே கருதி என்னவான் இல்லா நெஞ்சினையுடையே என் செய்கேன் நெடுவிதம்பனவும் அன்றியாய் அன்று வார கல்கின்றார் ஆழியான் ஆழியான் வருடே கண்டு ஆகிய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் கல்வனே நானே படிது செய்திருப்பேன் கண்டவா திருதந்தேனும் எள்ளியேனே செல்கலிக் கமைந்தேன் திக்கண திருவள்ளுர் பெற்றேன் உள்ளலாம் முருகி குரல் தழுதுழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணநீர் தோற நன்னிருள்ளளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமம் எம்பிரானந்தை என்னடை சுத்தம் எனக்கரசு என்னுடைவார் நெருங்கி அவர் உயர்த்தயம் மன்னல் நம்புலாம் சோலை மாமுதில் கஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்
நம்பிகாருயலான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் எம்பிரான் எந்தை என்னுடை சுத்தம் எனக்கரசு என்னுடைவானாள் அம்பினார் அரக்கர் வெறுக்கொளம் இருக்கி அவர் உயர் செகுத்தயம் மன்னல் அம்புலாஞ்சோலை மாமகில் அஞ்சை மாமணின் கோயிலே வணங்கி நம்பிகாருயலான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் பிறப்பறியேர் இவரவர் எண்ணீர் என்னதோ தன்மை என்னுணு என் புணரீர் கற்புறம் புலவர் கழகனென்றுலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருளாரி சொல்லுமேன் மண்ணின் சூழ் குடல் குடத்தையே தொழுமின் கற்பொருள் காண்பின் பாடி நீருயின் நாராயணா என்னும் நாமம் கத்திலேன் கலைகள் ஐம்புலன் கருதம் அருத்துளே திருத்தினேன் மனத்தை பெத்திலேன் அதனால் பேதையேன் நன்மை பெருநிலத்தார் உயிர்க்கெல்லாம் சென்றமே வேண்டி திரிதருவேன் தவிர்த்தேன் செல்வரின் குயுமாறுக்கு நல்துணையாக பண்ணினேன் அடியேன் நாராயணா என்னும் நாமம் புலந்தரும் செல்வம் தந்திடம் அடியார் எனவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நீழ்வதும் அருளோடு பெருநிலமானென்றும் மலர்ந்தலும் மற்றும் தந்திடும் செய்யும் கலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் புலம் தரும் செல்வன் தந்திடம் அடியார் பழுதுயராயினவெல்லாம் நீழ்வதும் வருடம் அருளோடு பெருநிலமளிக்கும் மலர்ந்தரும் மற்றும் தந்திடம் பெற்றதாயினும் ஆயின செய்யும் கலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் மஞ்சுளாஞ்சோலை வண்டரை மானீர் மங்கையார் வாழ்களி கண்ணீர் செஞ்சொலொழுந்த தெய்வ நன்மாலை இவை கொண்ட சிக்கனத் தொண்டீர் உயர்வரில் நிலவின் உயரில் சொல்லிலும் நன்னாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் மஞ்சுளாஞ்சோலை வண்டரை மானீர் மங்கையார் வாழ் கலிகண்ணி செஞ்சொலால் எடுத்த தெய்வ நன்மாலை இவை கொண்ட சிக்கனத் தொண்டீர் கொஞ்சம் போதழின் உயர்வரில் நினைவின் உயர்வீர் சொல்லிலும் நன்னாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் உங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ரிலே ரேஸ் இல்ல இன்னைக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு அவ்வளவுதான் உண்மையா? ஆமா வாடினேன் வாடிப்பா ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். என்ன அடியேன் அம்மா இருக்காளா பண்ணலாமா சுவாமி? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓகேப்பா. பாட்டி சொல்லுப்பா. திருமங்கை ஆழ்வார் வைபவத்தை பத்தி சேவிங்கோ. அடியேன் அடியேன் எனக்கு தெரிந்த வகையில பெருமாள் எனக்கிட்ட இந்த பெரிய பெரிய தலையாய கடமை, பெரிய பாக்கியம் எனக்கு இன்னைக்கு இந்த ஆழ்வார்கள் வரிசையில நம்ம திருமங்கை ஆழ்வார்னா பிடிக்காத குழந்தைகள் கூட இருக்காது. அவ்வளவு திருமங்கை ஆழ்வார் மேல அவ்வளவு பக்தி பாவமும் அவ்வளவு வரும். நம்ம படிச்சோம்னா அவரை சேவிச்சோம்னா அவரோட வைபவத்தை சொல்றதுக்கே எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி பாக்கியம் கொடுத்ததுக்கே நான் ஆழ்வார்களுக்கும் ஆண்டாள் எம்பெருமானார்களுக்கும் ஜீய திருவடிகளுக்கும் சரணம் சொல்லி, ஆழ்வார்கள் வாழி அருளி செயல்கள் வாழி தாழ்வாருதுமில் புறவர் தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவன்தான் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து என்று இந்த குமுதவல்லி நாச்சியார் சமேத திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலநாட்ட வந்த 12 ஆழ்வார்ல கடைக்குட்டி ஆழ்வார் நம் திருமங்கை மன்னன். ஏனைய ஆழ்வார்களை விட இவருடைய சரித்திரம் தவிட்டாத தேன் அமுது என்றே சொல்லலாம். ஏன்னா அவரை பத்தி குழந்தைகள்லாம் கேட்டா இன்னைக்கு கூட அப்படியே அசந்து உட்கார்ந்துரும். அவ்வளவு தூரத்துக்கே அவர் அவ்வளவு நமக்கு இறங்கி வந்து நமக்கு அருள் புரிஞ்சிருக்கார். இவருடைய சரித்திரத்தை
அவர் வந்து பிரசித்தி பெற்ற ஆடல்மா குதிரை என்ன அவருக்கு ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரையில ஏறி சென்று எல்லா திவ்ய தேச எம்பெருமானங்களையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்திருக்கார். செய்து வந்த வித்தகர் இவர். இவர் வந்து இதையே லௌகிகமா நம்ம சொல்லணும்னா திவ்ய தேச யாத்திரை நாம எல்லாம் போறதுக்கு ஒரு மூல காரணம், நமக்கு வழிகாட்டிய பெருந்தகை இந்த ஆழ்வார். எம்பெருமான் மேல் ஆழங்கால் பட்டு மூழ்கி திளைத்து சில முத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்கேன் இந்த ஆழ்வாரை பத்தி. அதுல நவவித பக்தி பாவனம். இந்த ஆழ்வாரே நவவித பக்தியில திளைத்து நமக்கு அருள் புரிந்திருக்கார். அது என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வீரம். வீரம்னா அவர் பெரிய, அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமங்கை ஆழ்வாரை பத்தி ஒரு ஸ்டோரி எல்லாருக்குமே கதை தெரியும், படிச்சிருப்பேன். எல்லாரும் என்னை விட பெரிய மகான்கள். ஆனா நான் என்னவோ எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன். திருமங்கை ஆழ்வார கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல அவர் வீரம் எப்படின்னா, அவர் வந்து அந்த திருவாலி திருநகரின்னு சீர்காழி கிட்ட இருக்கிற அந்த ஆலி நாட்டை அவர் ஆண்டுண்டு வந்திருந்தார். அவர் அப்போ வீரத்துல ரொம்ப பரகாலன், அவர் ரொம்ப ஜெயிச்சு வந்தவர் எல்லாரையும். அதனாலதான் தஞ்சாவூர் மகாராஜா அவருக்கு தனி நாடே கொடுத்து அவரை வந்து பெருமை பண்ணி அவர் அந்த நாட்டை ஆண்டு வந்திருக்க சொல்லியிருக்கார். இந்த வீரத்துல அவர் அப்படி ஒரு சிறந்தவர். அடுத்தது இருந்து அந்த வீரத்தோட அவர் அந்த குதிரையில அப்படி வந்துட்டு இருக்கும் போது அண்ணன் கோவில் கிட்ட திருவள்ளக்குளம்னு பேர் அதுக்கு. அண்ணன் கோவில் வரும்போது அந்த குளத்துல இருந்து அந்த குமரவல்லி நாச்சியாரை எடுத்து அந்த பட்டாசார் வந்து வளர்த்துன்னு வந்துட்டு இருக்கார். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுறார். ஆசைப்பட்டா இவ வந்து பாருங்க, அந்த காலத்திலேயே என்ன சொல்றது, கலப்பு திருமணம் பண்ண முதல் ஆழ்வார் அவர் தான் சொல்லணும். இந்த கலப்பு திருமணத்தை ஆதரித்தவர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்றாரு, போய் கேட்கிறார். கேட்டோன்னு அவர் என்ன சொல்றார், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா நீ வந்து ஸ்ரீ வைஷ்ணவனா மாறணும் ஒண்ணு. ரெண்டாவது தினம் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கணும் நீ அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறான். அதுக்கெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒத்துண்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு இந்த அவர் போய் நாச்சியார் கோவில்ல போய் ஃபர்ஸ்ட் சமாசயனம் பண்ணிக்கிறார் பெருமாள்கிட்ட. ஸ்ரீனிவாச பெருமாள் தான் அவருக்கு சமாசயனம் பண்ண பெருமாள். அவர்கிட்ட சமாசயனம் பண்ணிட்டு இவர் அந்த எல்லாரோட இதுபடி 1000 பேருக்கு அன்னதானம் போட்டு அது ஹாப்பினஸ். வீரம் சொல்லிட்டு ஸ்ருங்காரம், அவன் மேல லவ் பண்றது ஸ்ருங்காரம். அடுத்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா இதுதான் அவருக்கு ஒரே ஹாப்பி. எல்லாருக்கும் 1000 பேருக்கு சாப்பாடு, இருக்கிற பைசா, இருக்கிற எல்லா நாட்டுல இருக்கிற எல்லா பைசாவையும் செலவு பண்ணி அவர் அந்த அன்னதானம் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்கார். அப்ப எல்லாமே பைசா எல்லாமே சரியா போயிடுது. எல்லாருக்கும் போட்டு 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 அவ்வளோ பைசாவும் மங்கை மடம்ன்ற இடத்துலதான் அவர் வந்து எல்லாருக்கும் அந்த 1000 பேருக்கும் அன்னதானம் டெய்லி பண்ணியிருக்காரு. அந்த கோவிலுக்கு போய் நீங்க பார்த்த எல்லாம் தெரியும். அது அப்படியே நமக்கு மெய் சிலிர்த்து போயிடும். அப்படியே அவ்வளவு பெரிய இடம், அந்த 1000 பேர் சாப்பிட்டதுக்கான இடம் எல்லாமே இன்னைக்கு ப்ரூஃபாவே இருக்கு அந்த இடத்துல. அந்த வைபவத்தை அவர் அங்க நிகழ்த்தி இருக்கார். அப்படி அவர் 1000 பேருக்கு 1000 பேர் ஸ்ரீ விஷ்ணவருக்கு சாப்பாடு போட்டு கதியாரணை பண்ணி அவர் எல்லாரையும் அங்க போஷிச்சுக்கிட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட இதுல இருந்து எல்லா பைசாவும் சரியா போயிடுது. அவர் வந்து இப்படியே எல்லா செல்வத்தையும் இழந்து அதுல மகிழ்ச்சி அதுல துக்கமா போயிடுறாரு. ஐயோ எல்லா பைசாவும் சரியா போச்சு, நம்ம வைஷ்ணவாளுக்கு எப்படி சாப்பாடு போட போறோம், என்ன பண்ண போறோம், துக்கப்படுறாரு, ரொம்ப துக்கப்படுறாரு. அப்போ என்ன பண்றது அப்படின்னா, அப்பதான் திருட ஆரம்பிக்க போறாரு. அப்ப திருட ஆரம்பிக்கும் போது என்ன பண்றா, அவரோட மந்திரிகள் 4 பேர் இருக்கா. அவதான் ஒருத்தரும் ஒரு ஒருத்தர் நீர் மேலேயே நடப்பாரா, ஒருத்தர் நிழல பிடிப்பாரா, ஒருத்தர் சாய ஊதுவாரா. அது மாதிரி 4 பேர். அந்த 4 பேரும் யாராவது வரான்னா உடனே பெரிய இடத்துலதான் அவர் கொள்ளையடிக்கிறார். எல்லாத்துலயும் கொள்ளையடிச்சுன்னு வரும்போது பெருமாள் இவரை ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுட்டு என்ன பண்ற, பெருமாளும் தாயாரும் கல்யாண கோலத்துல வரா. இன்னைக்கும் திருவாலியில இந்த கல்யாண உற்சவம் இன்னைக்கும் நடக்கிறது. பெருமாள் அப்பதான் கிளம்பி வந்துதான் வேடுபரி அந்த ஊர்ல திருநகரில நடக்கும். அந்த பெருமாள் அங்க வந்து வரும்போது இவர் ஆஹா மினிஸ்டர் எல்லாம் சொல்லிடுறா, அந்த மாதிரி வரா, பெரிய இது வருது, நிறைய பணம் காசோட வரா அப்படின்னோன்னா ஆஹா நமக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லி இவர் போய் என்ன பண்றார், அவளை அப்படியே சுத்தி வளைச்சிடுறாரு. சுத்தி வளைச்சிட்டும்
இவர் வந்து எல்லாத்தையும் கயிட்டு அப்படிங்கிற இவ பயந்துட்டு கயிட்டுற மாதிரி எல்லாத்தையும் கயிட்டுறாள். ஆனா அந்த பெருமாள் மட்டும் பெருமாளோட கால்ல இருக்கிற அந்த கழல் மட்டும் கழட்ட முடியல. ஆஹா, என்ன கழட்ட முடியாது, கழட்டுன்னு மிரட்டுறார். இல்ல இல்ல நீயே கழட்டிக்கோங்கிற. இவர் என்ன பண்ணாரு, குனிஞ்சு அந்த வால்ல வந்து வச்ச உடனே அவருக்கு அப்படியே பெருமாளோட மேனிஃபெஸ்டேஷன் கிடைச்சிடுறது. ஆஹா, நமக்கு வந்து வந்திருக்கிறது பெருமாள்னு அப்படியே கதறி அழுது அப்பா அவர் காதுல வந்து இவர் திருமந்திரத்தை உபதேசம் பண்றார். உடனே ஆஹா பெருமாள் வந்திருக்காருன்னுதான் அப்பதான் அந்த பாடினே அவர் தொடங்கி நான் இந்த மாதிரி உழந்துட்டேனே, நான் கண்ணாபின்னான்னு இருந்துட்டேனே அப்படின்னு அவர் ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு அப்படியே நெற்குறுகி போயிடுறார். அப்ப இவன் என்ன பண்ற இல்லாமன்னா பெருமாள் சொல்ற, நீ வந்து ஸ்ரீரங்கம் போய் இந்த கோவில் மகேஸ்வரம் எல்லாம் கட்டு அப்படின்னு சொல்ற. அதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு இவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ என்ன பண்றா, இந்த மாதிரி இவ்வளவு இந்த கோவிலோட செவரெல்லாம் கட்டணும்னா எவ்வளவு பைசா ஆகும், நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற. அப்போ இந்த நாகப்பட்டினத்துல புத்த விகார் இருக்கு. அதுல வந்து அந்த புத்தர் விகார்ல ஒரு பெரிய இது பண்ணிருக்கா, ஒரு கோல்டன் பால் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கா அந்த பெருமாள் கிட்டக்க. அதை எப்படியாவது கவர்ந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சா இதை எப்படி நம்ம மீட்டுண்டு வருது அப்படின்னு யோசிக்கும் போது அவர் வந்து என்ன பண்ற, அங்கேயே விசாரிச்சா அந்த தயார் பண்ணின அந்த ஸ்தபதி வந்து ஸ்ரீலங்கால இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். இவர் என்ன பண்றாரு, அங்கேருந்து ஏறி அங்கே கப்பல் அப்பெல்லாம் அவரோட ஆலி நாடன் அங்கேயே விட்டுட்டு கப்பல் ஏறி போய் அங்க போய் இப்படி தேடிண்டே இருக்காரு. தேடிட்டு அந்த ஸ்தபதி கிடைச்சிடுறான். அவன் சொல்றான், அப்பா ஐயோ அந்த இது கொள்ளையடிச்சுன்னு போயிட்டாங்களே அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. சொன்னா ஐயோ அப்படியா, அப்புறம் காராம்பசு கறந்துருத்தா, அப்ப வந்து ஊத்து அடைஞ்சு போச்சா, கமலாலயம் ஊத்து அடைஞ்சிருத்தா, காராம்பசு கறந்துட்டா, ஓ கதலி விருத்த ஊர் அல்லவா அப்படின்றா. அப்படின்னா இவர் உடனே புரிஞ்சிடுறது. நம்ம தமிழ்னா அவரை மாதிரி தமிழ் யாருமே பொயட் கொடுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட தமிழை வந்து எவ்வளவு ரொம்ப நன்னா பண்ணி நமக்கு வந்து அதை முத்துக்களா எடுத்து கொடுத்திருக்காரு திருமங்கை ஆழ்வார். அது நம்ம வந்து நிஜமாவே நம்மளால ரொம்ப ஹார்டா இருக்கு. அதை பிரிச்சு படிச்சோம்னா எவ்வளவு இனிமையாவும் எவ்வளவு அழகாவும் இருக்கு அந்த தமிழ் அப்படிங்கிறதே நமக்கு புரியும். அந்த அவர் என்ன பண்றார், அப்போ வந்து ஆஹா இந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கிறார். அதாவது திருவாரூர் கமலாலயத்துல அந்த ஊத்துக்கண் அடைக்கிறதுக்கு அந்த வாழை மீன் வாங்கி அதுக்குள்ள விடணும். அது உள்ள போயிடுச்சுன்னா அந்த ஊத்து அடைஞ்சு போயிடும். அதே மாதிரி செகண்ட் வந்து காராம்பசு கறந்துட்டான்னு பார்க்கணும். மூணாவது இந்த கதலி பெருத்த ஊருனோடனே கதலினா வாழை மரத்தை கொடுத்து அந்த ரொட்டேட்டிங் அந்த பாலை வந்து நிறுத்தினா தான் அந்த பாலை நம்மளால எடுக்க முடியும்னு அவர் கண்டுபிடிச்சிருந்து மனசுலயே வச்சுட்டு அங்கேருந்து கப்பல்ல கிளம்பி கப்பல்ல வரும்போது அந்த கப்பல்ல பாக்கு மூட்டையா பாக்க ஏத்துறா. பாக்க ஏத்தினோன்னு அவர் சொல்ற, வந்து இந்த பாக்குல ஒரே ஒரு கொட்டைப்பாக்க எடுத்து இந்த கொட்டைப்பாக்குல பாதி பாக்க எனக்கு கொடுக்கறேளா அப்படின்னு கேட்கிற. இது என்னப்பா பெரிய பாக்க, நான் 10 பாக்கே தரேனே அப்படிங்கும்போது இல்ல பாதி பாக்கு கொடுங்கோ அப்படின்னு எழுதி வாங்கிக்கிறார். எழுதி கொடுங்கோ இத அப்படின்னு. என்னன்னா இவ்வளவு இப்ப எழுதி வாங்கிக்கிறானே அப்படின்னு அந்த அவர் என்ன பண்றார், எடுத்துட்டு வச்சுக்கிறார், கையிலேயே வச்சுக்கிறார். கப்பல் நாகப்பட்டினம் வந்துடுறது. வந்து இறங்கின உடனே அவர் என்ன பண்றார், இந்த இவங்கிட்ட போய் அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் இறக்கி இருக்கிற அவள்கிட்ட போய் சொல்றார், கஸ்டம்ஸ்ல போய் சொல்றார், இந்த கப்பல்ல வந்த பாக்குல பாதி பாக்கு என்னோட இது அப்படின்னு வாதாடுறார். அதே அவரோட நகைச்சுவைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். நம்ம நகைச்சுவையா அவர் வந்து கப்பல்ல பாதி பாக்க எனக்கு வேணும்னு சொல்லி வாதாடுறது. இன்னைக்கு கூட பசங்க எல்லாம் கேட்கும் போது சிரிக்கும், ஆஹா அப்படியா இப்படி கேட்டாரா அப்படின்னு. அந்த வார்த்தை ஜாலம் பாருங்க அவர்கிட்ட அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த வார்த்தை ஜாலத்தினாலதான் அவர் வந்து அதை ஜெயிச்சு அதுல இருந்து பைசா எடுத்துட்டு வந்து வாழை மரமா வாங்கி கொடுத்து அந்த இதை நிறுத்தி அப்புறம் வந்து எடுத்துன்னு வந்து அப்புறம் கோவில் கட்டினார் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியும். அதுபடி இந்த திருடி பணம் சேர்க்கறதுங்கிறது அருவருப்பு. ஏன்னா எல்லாரும் சிச்சி வேணா திருடுறானே திருட அப்படின்னு சொன்னா அது ஒரு அருவருப்பு தானே. அதனாலதான் அவருக்கு அந்த அருவருப்பு சேர்ந்தது ஒரு வித பக்தி பரவசம். அப்புறம் சீர்காழியில திருஞான சம்பந்தரோட வேலை வந்து அவர் வந்து என்ன பண்ணிருக்கார், இந்த மாதிரி சிவன் தான் பெரியவன் சொன்னா இல்ல
பெருமாள் தான் பெரியவன்னு 10 பாசுரம் அங்க பாடி அந்த வேலை ஜெயிச்சுன்னு வந்துட்டார். அதனால எப்பவும் அனைத்த வேலும் தொழுத கையுமா அவர் எப்பவுமே இருப்பார். அந்த அது வந்து அவரோட இரக்கமான மனசு. இறங்கி போய் ஐயோ பாவம் இவெல்லாம் ஏமாந்து போய் நிக்கிறானே, நம்ம பெருமாளை சரணடையாம அப்படின்னு அவர் அந்த மேல இரக்கம் காட்டினது ஒரு பக்தி. அடுத்தது சாந்தம். ஊரா கிணறு உறங்கா புலி தீரா வழக்கு திருக்கண்ணங்குடின்னு சொல்லுவா. அது எப்படின்னா, இவர் அந்த பணத்தெல்லாம் திருடிட்டு, நாகப்பட்டினம் பணத்தெல்லாம் திருடிட்டு போய் திருக்கண்ணமங்கை கிட்ட போய் கொண்டு போய் ஒரு இது அடியில கிணத்தடியில புதைச்சிருவார். புதைச்சிட்டா அந்த கார்த்தால இரண்டு அந்த உழரம் வந்து பார்த்தா அவனுக்கு ஒரே இதுவா இருக்கும். அப்ப அவர் சொல்றார், இந்த புளிய மரம் பக்கத்துல இருக்கு, கிணறு ஊறக்கூடாது, அதனால என்ன பண்ணிட்டார், அவர் போய் அந்த புலிகிட்ட போய் நீ ராத்திரி எல்லாம் தூங்கக்கூடாது, என்னோட பொருளை பெருமாளுக்கு எடுத்துட்டு போறேன், நீ காப்பாத்தணும், அதே மாதிரி உறங்காம நீ இருக்கணும்னு சொல்லி உறங்கா புலி கிணறு நீ ஊறவே கூடாது, ஊறினா தண்ணியில மேல வந்துடும், எல்லாம் தண்ணியில அடியில போயிடும், மேல இது வந்துரும்னு நீ ஊறவே கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்டு, அதனால இவர் என்ன பண்றார், அதெல்லாம் மூடி வச்சுட்டு மத்த நாள் காலத்தால போய் அதெல்லாம் அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. எடுத்துட்டு போய் ஸ்ரீரங்கத்துல போய் அவர் அந்த மதில் சுவரை கட்டுறார். அந்த இது என்னன்னு கேட்டேன்னா சாந்தம். அது அவரு தீரா வழக்கு திருக்கண்ணங்குடிங்கிறது இன்னைக்குமே அந்த நாகப்பட்டினம் ஜட்ஜி கோர்ட்ல அதோட கேஸாவே இன்னும் இருக்கு அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி நம்மளோட ஆழ்வார் வந்து இந்த அவ்வளோ இதுவாகவும் நமக்கு எளிமையாகவும் தமிழ்ல இந்த மாதிரி ஒரு பாடின ஒரு ஆழ்வாரே இருக்கிறார். அவர் இன்னைக்கு இந்த ஆளுநாடன் மேல ஏறி வந்து இன்னைக்கு இந்த சிங்கப்பூர்லயே வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து என்னோட தன்யோசிமை சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி என்னோட சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா சேவிக்கணும். ஒரே நிமிஷம், வேற யாராவது ஏதாவது சேவிக்கிறீங்களா? மைத்ரி மாமி, ராஜி மாமி ஏதாவது சேவிக்கிறீங்களா நீங்க? நான் என்ன சேவிக்கிறதுன்னு தெரியல. திருமங்கை ஆழ்வார். மைத்ரி மாமி, திருமங்கை ஆழ்வாருக்கு 4 கவி பெருமாள்னு பேரு. அவர் வந்து சித்திர கவி, வித்தார கவி, மதுர கவி. அடியன். ஹலோ, அது கொஞ்சம் திடீர்னு இந்த ஒரு ஐடியா தோணித்தனால, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்லா சொல்லி இருந்திருக்கலாமோன்னு தோன்றது. அடியேன் சமிக்கணும். ரொம்ப ரொம்ப விரிவா சொன்னீங்க. ரொம்ப இதுவே ரொம்ப போகியமா இருக்கு. ரொம்ப தெளிவா, ரொம்ப நல்லா இருக்கு. சுவாமி ஆமா, ஏதோ கட்டியம் சேவிங்கோ, காதால கேட்கலாம். இப்போ மாமி சாதிச்ச மாதிரி ஆழ்வார்களிலேயே ரொம்ப விக்கிரகங்கள்ல வந்து ரொம்ப சேவிக்கிறதுக்கு ரொம்ப அழகான விக்கிரகங்கள் வந்து முதல்ல பெருமாள்ல நம்பெருமாள், ஆழ்வார்கள் எல்லாம் திருமங்கை ஆழ்வார் தான். அந்த ஆழ்வார நம்ம திருவாலி திருநகரில இப்ப ஆழ்வார் எழுந்திருக்கிறது, அந்த அவரை சேவிக்கிற அழகு வேற எந்த ஒரு அச்சாவதார விக்கிரகத்துக்கும் இல்லாத ஒரு அழகு சௌந்தரியம் நம்ம திருமங்கை ஆழ்வாருக்கு. அப்படிப்பட்ட ஆழ்வார் இன்னைக்கு வந்து அவர் நமக்கு காட்சி கொடுக்கிறது வேடுபரி உற்சவம். இந்த வேடுபரி உற்சவத்துல வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதாவது ஆழ்வார் இந்த சம்சாரியா இருக்கும் போது அவரை திருத்தி சம்பிரதாயத்துக்கு ஆக்கணும்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணி அவருக்காக பெருமாள் வந்து திருமண கோலத்துல நாச்சியாரோட எழுந்தருளி அவருக்கு அங்க போயிட்டு அவருக்கு மந்திர உபதேசம் பண்ணது. இதுதான் வேடுபரி உற்சவம். இந்த வேடுபரி உற்சவம் இப்போ மாமி நல்ல விளக்கமா சொன்னதுனால அடியே கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு, ஆனா இந்த உற்சவத்தை பத்தி நம்ம எங்க சேவிக்கணும் அப்படின்னா, அது திருவாலி திருநகரில சேவிக்கிற அழகுதான் அந்த உற்சவம். அது இன்னமும் எப்படி நடக்குது, ஆழ்வார் அன்னைக்கு எப்படி போய் திருமந்திர உபதேசத்தை பெற்றாரோ அதை இன்னைக்கும் நம்ம கண்ணார சேவிக்கிறது திருவாலி திருநகரில. அது ஆழ்வாருக்கு அந்த முதல் நாள்
அன்னைக்கு முதல் நாள் சாயங்காலம் திருவாலியில தான் பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் நடக்கும். திருவாலிதான் குமுதவள்ளி நாச்சியாரோட அங்க தாயார், குமுதவள்ளி நாச்சியார் இல்ல சமிக்கணும், தாயாரோட பிறந்த ஊர். அதனால பெருமாள் அங்க போய் தாயார கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து திருவாலியில இருந்து திருநகரிக்கு ஏறுறாரு. திருநகரி இப்போ அங்க இருந்து வரும்போது ஆழ்வார் வந்து திருநகரியில இருக்கிறாரு. அப்போ ஆழ்வாருக்கு மொத்தம் 4 சிஷ்யர்கள். அவருக்கு நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாளூதுவான், தோழா வழக்கன்னு 4 சிஷ்யர்கள். அதாவது ஒரு சிஷ்யர் வந்து அதாவது தண்ணிலேயே நடந்து போய் திருடுவாராம். இன்னொரு தோழா வழக்கன், அவர் எந்த ஒரு கேஸ் எடுத்துட்டாலும் அதுல தோக்கவே மாட்டார், வழக்குல தோக்காதவர். இன்னொருத்தவர் நிழலில் நடப்பான். ஒருத்தவர்கிட்ட ஒருத்தரை கொள்ளடிக்கணும், அவரை பண்ணணும்னா அவரோட நிழலிலேயே நடந்து போய் பின்னாடி வர்றதே தெரியாம கொள்ளடிக்கிற சாமர்த்தியம் உள்ளவர் ஒரு சிஷ்யர். இன்னொருத்தவர் தாளூதுவான், எப்படிப்பட்ட பூட்டையும் ஊதே திறக்கக்கூடிய சாமர்த்தியம். இந்த 4 பேரையும் சிஷ்யரா வச்சுதான் திருமங்கை ஆழ்வார் இந்த எல்லா இடத்துலயும் கொள்ளையடிச்சு இந்த கரியாராதனம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற ஆழ்வார சம்பிரதாயத்துக்கு மாத்தணும்னு பெருமாள் திருமண கோலத்தோட நிறைய ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு 3 பல்லக்குல தம்பதி சமேதரரா எழுந்தருள்றார். இப்போ இத பார்த்துட்டு இவருக்கு என்ன ஆழ்வார் இருப்பார், இந்த 4 தூதர்களுக்கு என்ன வேலைன்னா போய் எங்கெங்கெல்லாம் நமக்கு போய் வேவு பார்க்கறது அவங்களோட வேலை. அப்போ இன்னைக்கு அவங்க பார்க்கும்போது அவங்க பார்த்துட்டு அங்க இருந்து ஆழ்வாருக்கு போய் சொல்றாங்க, நம்ம அங்க ஒரு தம்பதியர் வர்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கொள்ளை அடிச்சிட்டோம்னா இதுக்கு மேல நம்ம கொள்ளடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளவு நகை போட்டு வர்றாங்க, அதனால இப்ப போய் நம்ம கொள்ளடிக்கணும்னு அவங்க வந்து சொல்றாங்க. இததான் நம்ம என்னன்னா அங்க இருந்து பெருமாள் புறப்பட்டு வந்துட்டு இருப்பார். ஆழ்வார் இங்க திருநகரில குதிரை வாகனத்துல ஏறி இருப்பார். நைட்டு 12 மணி வரைக்கும் கோயில்ல ஒரு சத்தம் எதுவுமே இருக்காது. வாசல் திருக்கதவு சாத்தி இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியில ஒரு 10 பேர் உட்கார்ந்து, ஆனா உள்ள ஆழ்வார் இருப்பார். இந்த தூது சொல்ல வருவாங்க, 12 மணிக்கு தான் தூது சொல்ல வருவாங்க. அந்த தூது சொல்ற உற்சவம் தான் முக்கியம். அப்ப வந்து ஆழ்வார் குதிரை வாகனத்துல ஏறி இருக்கும் போது அன்னைக்கு அந்த ஒரு இடத்துலதான் எப்பயுமே ஆழ்வார் அனைத்த வேலும் தொழுத கையும். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தான் ஆழ்வார் எடுத்த வேலோட இருப்பார். ஆமா, ஆழ்வார ஒரு நாள் எடுத்த வேலோட சேவிக்கணும்னா அன்னைக்குதான். அப்போ அங்க இருந்த ஆழ்வார் வந்து அவங்க 4 பேரும் தூது சொன்னதுதான் தூது சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த தூது வாசிப்பாங்க. வாசிச்சு முடிச்ச அடுத்த க்ஷணம் ஆழ்வார் தோல்ல ஏறுவார். அந்த ஏறுற வேகத்தை, அங்க இருந்து புறப்பாடாகிற வேகம், அப்போ ஏன்னா அவர் கல்வர் இல்லையா, இந்த கல்வர் கூட்டணுன்னே அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த சன்னதி அதுக்கப்புறம் ஒரே ஆரவாரமா இருக்கும். ஊரே ஆரவாரம், வெடி சத்தம், இவங்க சத்துறது, விசில் சத்தம், ஆரவாரம் கூட வந்து தீப்பந்தங்கள் 1000 100 100 200 300 தீப்பந்தங்கள் முன்னாடி எடுத்து ஆழ்வார் ஏழ்ற வேகம். அங்க இருந்து வேதராஜபுரம் வரைக்கும் ஆழ்வார் ஏறணும். அங்கதான் திருமணங்கொள்ளையில தான் வேடுபரி. இவர் இங்க இருந்து அங்க நம்ம சாதாரணமா போறதுக்கு 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் ஆகும். ஆனா பெருமாள் வந்து இந்த திருச்சுற்றெல்லாம் பிரதட்சணமாயி அங்க வேதராஜபுரம் போறது 10 நிமிஷத்துல போயிடுவார். அவ்வளவு வேகம், நிக்க மாட்டார் எங்கேயும். எடுத்த வேகத்துல அந்த ஆழ்வாரோட வேகத்தை நம்ம அப்ப பார்க்கணும். ஆழ்வார அந்த உற்சவத்துல 3 தடவை ஆழ்வாரோட திருமுகத்தை சேவிக்கணும். ஒண்ணு, முதல்ல இங்க இருந்து புறப்படும் போது ஆழ்வார் அந்த திருமுகம் எப்படி இருக்குன்னு அப்ப வந்து அதுல ஒரு கம்பீரம், அதுல வந்து ஒரு வீரம், போய் நான் கொள்ளை அடிச்சிடறேன் பார் அப்படிங்கிற ஒரு சுவாதந்திரியம் எல்லாமே தோற்றும் அந்த முகத்துல. ஆனா அந்த திருமுகம் அது முடிச்சிட்டு அங்க இருந்து நேரா வரார். வந்த உடனே அங்க பெருமாள் 3 பல்லக்குல எடுத்திருப்பார். ஆழ்வார் வந்த உடனே வந்த வேகத்துல பெருமாளை 3 சுத்தி வருவார். அந்த அந்த வேகம் அது அங்க சேவிச்சாதான் தெரியும். சுத்தி ஃபுல்லா வேட்டு சத்தம், அந்த ஆரவாரம். இது நடக்கிறது ராத்திரி 1 மணிக்கு நடக்கும், 1-1:30 மணி. ஆனா நம்மளுக்கு 1 மணி மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு நடக்கும் போது பெருமாளை சுத்தி வந்து அப்ப ஆழ்வார் என்ன பண்றார், பெருமாள் இருக்கிற எல்லா திரு ஆபரணத்தையும் பறிக்கிறார். பறிக்கும் போது அவர் கால்ல இருக்கிற ஒரே ஒரு கணையாழியை மட்டும் கரைக்க முடியாம அப்ப ஆழ்வார் என்ன பண்றாராம், அந்த ஆழ்வார் அந்த கணையாழிய தன் பல்லால கடிக்கிறார். கடிக்கும் போது அந்த பல்லால கடிச்சதை பார்த்துதான் பெருமாள் எனக்கே காலன் மாதிரி வந்திருக்காரோ, அதனால பரனுக்கு காலன் மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு பரகாலன்னு பேர். அப்போ அந்த ஆழ்வாரை கடிச்சு எடுக்கும் போது எமக்கே நீர் காலனாக இருந்தீரோ அப்படின்னு சொன்னாலும் அந்த வரலன்னும் போதுதான் அப்ப ஆழ்வார் சொல்றார், அப்போ இது வரைக்கும் அப்ப நீ ஏதோ ஒரு மந்திரம் பண்ணிருக்க, என்னாலையும் கடிக்க முடியலன்னா நீ இதை ஏதோ ஒரு மந்திரம் போட்டு வச்சிருக்க, அந்த மந்திரம் என்னன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவர் அப்படி கேட்கல.
அவர் வச்சிருக்கிற வாள், அந்த வாளை உருவி இந்த மந்திரத்தை சொல்றியா இல்ல இந்த வாளால உன்னை வீசட்டுமான்னு வாளை காட்டி பெருமாள்கிட்ட மந்திரம். நம்ம எல்லாம் மந்திரம் வந்து தோலை காட்டி ஆச்சாரியன் கிட்ட மந்திரம் வாங்குறோம். பெருமாள் கிட்ட வாளை காட்டி மந்திரம் வாங்கின ஒரே ஆழ்வார் தான். வாளை எடுத்து காட்டினோடனே இதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணதே உனக்கு இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு தான், வா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்றாரு. எப்படின்னா அந்த இடத்துல ராஜாவுக்கெல்லாம் அரசனான வயலாளி மணவாளன், அங்க இருக்கிற சிற்றரசர்களுக்கெல்லாம் ராஜாவான திருமங்கை மன்னன், இன்னும் எல்லா மந்திரத்துக்கு அங்க இருக்க அரசு, அங்க கீழே நடக்கிற திருமண கொள்ளையில ஒரு அரச மரத்துக்கு கீழே மரங்களுக்கெல்லாம் அரசான அரச மரம். இது எல்லாத்துலயும் இந்த 3 அரசும், அரங்களுக்கு அரசான அரச மரத்துக்கு கீழே மன்னர்களுக்கு அரசான திருமங்கை மன்னோட சிறியில, அதாவது தெய்வங்களுக்கு அரசான நம்ம வயலாளி மணவாளன் மந்திரங்களுக்கு அரசான திருமந்திரத்தை அவரோட செவில ஓதுறார். அதை ஓதன அடுத்த நிமிஷம் பெருமாளோட அவரோட மடியுடுக்கி மனமடக்கி வாய் புதைத்து அப்படின்னு அவரோட அப்படியே தன்னோட சொரூபம் அப்படியே சுருங்கிடுது ஆழ்வார். இந்த மந்திரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் 2வது நம்ம சேவிக்கும் போது மந்திரத்தை வாங்கிட்டு வந்துடுறார். வந்ததுக்கு அப்புறம் பெருமாள் வந்து கருட வாகனத்துக்காக ஏழை பண்றதுக்காக பெருமாளுக்கு சாத்துக்குடியாக போகும். அப்போ பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆழ்வார் அந்த மண்டபத்தில் ஏறி இருப்பார். அப்போ போய் ஆழ்வாரோட திருமுகத்தை சேவிக்கணும். இப்ப மந்திர உபதேசம் வாங்கியாச்சு. வரும்போது பெருமாள் ஆழ்வாரோட திருமுகம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, அவ்வளவு கனிந்து அததான் வந்து இப்ப சேவிச்சோம்னா அவர் சொல்றாரு இல்லையா, நம்ம மணவாள மாமுனிகள் சேவிக்கும் போது அனைத்த வேலும் தொழுதகையும் அழுந்திய திருநாமமும், அதாவது திருநாமம் வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆழ்வார் இவர் எப்ப ஆழ்வார் ஆகிறார், அவர் நெத்தியில திருநாமம் வந்து அழுந்திருச்சான். அதாவது நம்ம வைக்கிறோம், ஆனா திருநாமம் அதுவே வந்து அழுந்துச்சான். இவர் எப்ப மந்திர உபதேசம் பெற்றுவார், எப்ப இவர் ஆழ்வாரா மாறுவார், எப்ப இந்த திருநாமத்தை வந்து நமக்கு ஒரு நெத்தியில சாத்திப்பார் அப்படின்னு அந்த திருநாமம் வந்து அழுந்திருச்சான். அழுந்திய திருநாமம் ஓம் அதான இப்பயும் ஆழ்வார் தொழுத கையோட தான் இப்பயும் இருக்காரு. அந்த தொழுத கையில உள்ள மடலை வச்சுக்கிட்டே இருக்காரு எப்பயும் பெருமாள் திருமங்கை ஆழ்வார். மடல் எடுத்துருவேன் என்னை விட்டு நீ பிரிஞ்சா மடல் எடுத்துருவேன்னு பெருமாளை இன்னமும் மிரட்டிட்டே அந்த கையில மடலோடயே சேவை சாதிக்கிறார். அந்த அனைத்த வேலும் தொழுதகையும் அழுந்திய திருநாமமும் ஓம் என்ற வாயும் எப்பயுமே அந்த ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காராம். ஓம்ன்றது என்னத்தை காட்டும் அப்படின்னா, அடியேன் வந்து பெருமாளுக்கு வந்து அடியேன் சேஷப்பட்டவன், அனன்யார்க சேஷப்பட்டவன், நமக்கு ஒருத்தவருக்கே அடிமைப்பட்டவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆழ்வார். ஓம் என்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும். அந்த முக சேவை ஆழ்வார ஒரு தடவை சேவிச்சா அந்த முகம் எவ்வளவு அந்த புன் சிரிப்பும் அந்த குளிர்ந்த முகமும் அதுக்கப்புறம் பரந்த விழியும் பதிந்த நெற்றியும் அதுக்கப்புறம் நெறித்த உருவமும் பின்னாடி சுருண்ட உடலும் அப்புறம் வடிந்த காதும் அசைந்த காது காப்பும் தாழ்ந்த செவியும். அதாவது பெருமாள்கிட்ட வந்து மந்திரத்தை கேட்கறதுக்கு அந்த செவி தாழ்ந்துதான். அதனால தாழ்ந்த இப்பயும் ஆழ்வாரை சேவிச்சோம்னா, அதாவது தாழ்ந்த பின்னாடி மணவாள மாமுனிகளே சேவிக்கிறார் தாழ்ந்த வல செவியும். இப்ப ஆழ்வாரை சேவிச்சோம்னா இடச்செவியோட வல செவியை கொஞ்சம் தாழ்ந்திருக்கு. அந்த மந்திரோபதேசத்தை பெற்றதுனால தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோலும் நெளிந்த முதுகும். ஆழ்வார் வந்து சார்ங்கத்தோட அம்சம். அதனால அவர் முதுகு வந்து சார்ந்த மாதிரி வளைஞ்சிருக்கும். நெளிந்த முதுகும் குவித்த இடையும் அல்லிக்கயிறும் அழுந்திய தூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் கனிமாலையும் களிரும் மிளிருமாய் நிற்கின்ற நிலையும் சதிரான வீரக்கழலும் சாத்திய திருத்தண்டையும் சதிரான வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் குந்தித்த கணைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் வயலாளி மணவாளனும் வாய்த்த திருமணம் கொள்ளையும் வயலாளி மணாளனும் அப்படின்னு ஆழ்வார் எழுந்து அவர் அந்த மணவாள மாமுனிகள் அவர் சேவிச்ச அழகு வயலாளி மணவாளனும். அதுக்கப்புறம் அவர் சொல்றார் மறுவளர்த்தம் உடல் துணிய வால் வீசும் பரகாலன். இது வரைக்கும் எப்படி இருந்தார்னா அவரோட எதிரிகளோட உடல் துணிகிற மாதிரி வால் வீசுற அளவு இருந்தாராம் ஆழ்வார். மறுவளர்த்தம் அதாவது எதிரிகளுக்கும் உடல் தனிய வால் வீசும் பரகாலன் இப்ப எப்படி ஆயிட்டார்னா மன்னன் ஆன வடிவே. இப்பதான் பாடுறார் உரைகழித்த வாளை ஒத்த விழிமடந்தை மாதர் மேல் உருக வைத்த மனமொழித்து இவ்வுலகளந்த நம்பிமேல் உரைய வைத்து மடலெடுத்த உரையலாளி திருமணம் கொள்ளை தன்னில்
குறையலாளி திருமணங்கொள்ளை தன்னில், அதாவது குறைய வைத்து வழிபறித்த குற்றமற்ற செங்கையான், அதாவது திருமணங்கொள்ளையில வழிபறித்த குற்றமற்ற செங்கையான், குற்றமில்லாத செங்கையான். அதாவது இவர் சொல்றாரு, அப்பதான் ஆழ்வார் சொல்றாராம், இவரோட ஆணை கலியன் ஆணை ஆணையே அப்படின்னு மாமுனிகள் சாதிக்கிறார். அதோட இன்னொரு சொல்றார், காதும் சொரிமுத்தும் கையும் கதிர்வேலும் காதுகுனை காலினையும் கனிச்சிலம்பும் நீதிபுனை தென்னாளி நாடன் திருவழகை போல, அவரோட அழகை போல மணவாள மாமுனிகள் சொல்றார், என் ஆணை அவரோட ஆணை ஒப்பார் இல்லையே. மாமுனிகள் ஆணையிட்டு சொல்றார், கலியனோட அழகுக்கு ஒப்பார் இல்லை. அப்படிப்பட்ட ஆழ்வார் அந்த ஆழ்வார், அந்த மங்கை மன்னனா ஆழ்வாரா ஆக்கன வைபவம் இந்த வேடுவரை உற்சவம். அத அங்க திருவாலி திருநகரில நடந்த இடத்துல திருமணம் கொல்லையில சேவிக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கணும். நல்லா நான் சேவிச்சிருக்கேன் சுவாமி அடியேன். நான் ரொம்ப அனுபவி, நீங்க சொல்லும் போது ரொம்ப அனுபவிச்சேன். ஏன்னா அதே மாதிரி அனுபவிச்சேன், அதை நல்லா சேவிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப கிடைச்சது அது. கொடைக்கானல் 2 வருஷம் எல்லாரும் போலாம், நம்ம சிங்கை எல்லாரும். இப்ப தனியோசி சூப்பர் சுவாமி. ரொம்ப ஸ்ரீரார்ணவநிகேதனஹ என்கிறபடியே க்ஷீரசாகர சாயியாய் அனந்தரம் சேதன உஜ்ஜீவனார்த்தமாக பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் என்று துஷ்ட நிக்கிரக சித்த பரிபாலனார்த்தம் திருவல்லிக்கேணி என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே ஸ்ரீ தெளியசிங்க சுவாமியாய் திருவவதாரம் செய்து நித்யோத்சவம் பட்சோத்சவம் முதலான உற்சவங்கள் கண்டருளா நிற்க உறவமே கமழும் குளிர் பொழிலோடு புயலோடு மயில்கள் நின்னால என்கிறபடியே கோகில பூஜித கோமளமான கிரீஷ்ம ருதுவில் ஆனிமாச பிரம்மோத்சவம் கண்டருளா நிற்க புட்ட புட்ட ஜனகீர்ணமான 8ஆம் திருநாளில் சயன சமயத்தில் சதுர்கதியுக்தமானது துறகாதியோடனாய் வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்கிறபடியே வேட்டை மார்க்கமாய் எழுந்தருளா நிற்க வாழும் வெல்லம் கொண்டும் தலைகட்டும் பிடித்த கண்ணுமாய் திருமங்க மன்னன் வந்து சந்தடியே புகுந்து திருவால வட்டங்களையும் திருவெண்கொத்த குடைகளையும் திருவன் சாமரங்களையும் சன்னதி திருவன் பந்தங்களையும் பறித்து ஓரிடத்திலே ஒழித்து பின்பு இருள் மூடி கிடக்க திருப்படிகம் திருப்பரிவட்டம் திருவாபரணம் முதலானதுகளையும் பறித்து கொண்டு ஒழித்து போக பாடாந்தகாரமாகையாலே குதிரை நடந்து போகாமல் இருக்க அருகே இருப்பவர்கள் அர்ச்சகர் முதலானோர் தம் தம் உடைமைகளையும் பறிகொடுத்து கூக்குரல் நடத்த நிற்க அவ்வூர் தலையாரி தலைவன் ராஜபயத்தால் சடக்கென வந்து போன உடைமைகளை எல்லாம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கைவிளக்கு போட்டுக் கொண்டு அந்த சந்தடியிலே கள்வனடி தொடர்ந்து பார்த்து நடவா நிற்க ஒரு மூலையிலே ஒளித்து நிற்கும் திருமங்க மன்னனை பிடித்துக் கொண்டு வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீ தெளியசிங்க சுவாமி திருமுன்பே நிறுத்தி அந்த திருக்கோயில் கணக்கை வரவழைத்து அந்த கணக்கில் சொல்லும் விவரம் சுவாமி சாத்திக் கொண்டிருந்த பொன்னிறப்பாகை 100 வராகன், பாகையில் சருகுமுத்து துலா 1க்கு 200 வராகன், காதில் முருகு பச்சை ரவை 1700 வராகன், முத்து சவுக்களி ஜோடு 2க்கு, முத்து சவுக்களி 40க்கு 4000 வராகன், நவரத்னம் இழைத்த கண்டாபரணம் 10,000 வராகன், தோள்வளை 1500 வராகன், யஜ்ஞோபவீதம் 1000 வராகன், கல்லிழைத்த அட்டிகை 500 வராகன், பச்சை நடுநாயகம் துலாபதக்கம் முத்தும் கொலுசும் உட்பட 3000 வராகன், கல்லிழைத்த இருதலை பட்சி பதக்கம்
2500 வராகன் ஓர்த்த முத்துதாவடம் சரம் பொண்ணுக்கு முத்தும் 400 கிரயம் 14,000 வராகன் மாணிக்க கணையாழி மோதிரம் 1000 வராகன் வைரமிழைத்த தாயத்து ஒண்ணுக்கு 5000 வராகன் நவரத்தினம் இழைத்த அரைநான் 6000 வராகன் திருவடிகள் வீரவண்டயம் பொத்தாம்பு நத்த கவசம் உட்பட வெண்பட்டு குடை 2க்கு 2000 வராகன் வெள்ளி தீவட்டி 4க்கு 100 வராகன் மரகதம் இழைத்த அங்குபடி 1000 வராகன் ஆம்புடைய தருவன்குடை 100 வராகன் திருவாலவட்டம் 100 வராகன் மயில் விசிறி தங்கபடிகம் கேடயம் பெரிய கத்தி கடாகி ஆகியவைகளின் தீர்க்கமான முடிப்பு ஆக 30,000 வராகன் தலத்தார் காலத்தார் முதலான சுவாமி பரிஜனங்கள் சில்லறை தட்டுமுட்டு குறைகளையும் அவரவர் என் கையில் எழுதி கொடுத்த கிரயம் 20,000 வராகன் ஆக தினசுகள் எல்லாம் கொண்டு வந்து இப்பொழுது ஒப்புவிக்க கடமாய் இல்லையெனில் கணக்கில் உள்ளபடி விலை கொடுக்க கடமாய் என்று தலையார் இத்தலைவன் தண்டிக்க போக ஸ்ரீ தள்ளியசிங்க சுவாமி கடாட்சத்தினாலே ஞானம் பிறந்தவாறு திருமங்க மன்னன் அந்த தலையார் இத்தலைவனையும் கூட்டிக் கொண்டு அனைத்து கொத்து பரிவாரத்துடன் திருவாலவட்டம் முதலான உடைமைகள் ஒன்றிலும் குறையாமே கொண்டு வந்து ஒப்புவிக்க பின்னர் ஸ்ரீ தள்ளியசிங்க சுவாமி திருமங்க மன்னனுக்கு திருப்பரிவட்டம் திருமாலை ஸ்ரீ சடகோபன் முதலான சாதித்தருளி பாடினேன் பாடி என்கிற திவ்ய பிரபந்தம் கேட்டருள திருவுள்ளம் பத்தினார். அடியன் தன்யோஸ்மி. சூப்பர் சூப்பர் சுவாமி சூப்பர். அடியன் தன்யோஸ்மி எல்லாருக்கும். பெரியப்பா பல்லாண்டு சேவிச்சுட்டு நம்ம இன்னைக்கு கோஷ்டி நிறைவேற்றிக்கலாம். இன்னையோட பிரம்மோத்சவம் முடியறது. துவஜ ஆரோகணம் இப்போ நடக்க போறது கொஞ்ச நேரத்துல. பல்லாண்டு முடிச்சோனே அடியன் தன்யோஸ்மி சுவாமி. சூப்பர். பாக்கியம் பாக்கியம். 10 நாள் எழுந்தருளிருந்து எங்கள் குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சுவாமிக்கு தான் பாக்கியம் சொல்லணும். தேங்க்யூ சொல்லணும். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவத் கரோமி யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா சமர்ப்பயாமி. நன்றி நன்றி நன்றிடா பகவான். பெரியப்பா இருக்காளா? பெரியமா தெரியலையே, மியூட்ல இருக்கு. சரி, நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அங்கே நீயே முடிச்சிரு. ஓகே. எல்லாருக்கும் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தன்யோஸ்மி ராஜி பெரியமா. நன்றிம்மா. அடியன் தன்யாஸ்மி. நேர பார்க்கலனாலும் வீடியோ மூலமா பார்க்க முடிஞ்சது. தன்யாஸ்மி. அடியன் அடியன் அகோபாகியம்.